ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்தாரு. இந்த டாப் 6க்கு வந்துட்டு யார் வந்துட்டு டிசர்விங் கிடையாது, நான் தான் டிசர்விங் ஆக வேண்டியது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் இப்போ ஒரு மனதாக, அதாவது வெளியே போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போ பண்ண சம்பவம் என்னென்னா, எல்லோரும் சேர்ந்து திவ்யா தான் இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இது நல்லா தெரியுது. இது இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து திவ்யா தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னர் வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. சரி, இது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தா பிக் பாஸ். என்ன டாஸ்க்குனா, அதாவது இப்போ வரைக்கும் 6 பேர் வந்திருக்காங்களா, இவங்க தான் வந்துட்டு ஃபினாலேக்கு போக போகிறாங்க. அதில் ஒருத்தர் மேபி பெட்டி எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து இதுக்கு முதல்ல தகுதியே இல்லைங்க, நான் வந்திருக்கணுங்க அந்த இடத்துல, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்த நம்மளுடைய ரம்யா வந்து யாரும் சொன்னாங்கன்னா சாண்ட்ராவும் அரோராவும் சொன்னாங்க, சரிங்களா. அடுத்தது வந்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரவீன்ராஜ், அவரும் சாண்ட்ராவும் அரோராவும் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம திவாகர் வந்தார், அவர் வினோத்தை சொன்னார். வியானா வந்தாங்க, சபரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம், அதுக்கப்புறம் சாண்ட்ராவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வியானா முடிச்சிட்டாங்களா, பிரவீன் காந்தி வெறும் அரோராவை மட்டும் சொன்னார். ஏன்னா நான் வந்து உங்களை ப்ளேம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது, ஏன்னா வரப்போகாது, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டிக்கெட் ஃபினால வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு சேஃப் கேம் விளாண்டு போய் உட்காந்துட்டார். அப்சரா வந்தாங்க, அவங்க யாரை சொன்னாங்க, சாண்ட்ராவும் அரோராவை சொன்னாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆமாம் எல்லோரும் முடிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, யாருமே ஒருத்தர் கூட திவ்யா பேரை சொல்லவே இல்லை. எப்படி 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 அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்கக்கிட்ட ஒரு மாற்று கருத்து இருக்குது. வினோத்கிட்ட வந்து திவாகருக்கும் வினோத்துக்கும் மாற்று கருத்து ஒன்று இருக்குது. அதே மாதிரி வியானாக்கும் சாண்ட்ராக்கும் மாற்று கருத்து இருக்குது, விக்ரமுக்கும் மாற்று கருத்து இருக்குது, அதே மாதிரி சபரி கூடயும் மாற்று கருத்து கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரம்யாவுக்கும் அதே மாதிரி தான், எல்லாருமே வந்து ஒரு மாற்று கருத்து வச்சுருக்காங்க. ஆனால் திவ்யா கிட்ட மட்டும் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வந்தவங்ககிட்டலாம் திவ்யா நல்லா பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் திவ்யாவுக்கும் இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ஒரு பக்கம் ரீல்ஸ் போயிட்டு இருக்குது. இன்னும் அது புதுசாக இருக்குது, இது எப்போ நடந்துச்சுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளியர் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க நம்மளுக்கு பிக் பாஸ் டீம். என்னென்னா திவ்யா தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னராக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா உள்ளே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாருமே அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குன்னா, இவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, இவங்களாம் எதுவுமே பண்ணல, இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர திவ்யாவை பற்றி ஒருத்தர் கூட வாயவே திறக்கல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீசன் 9ஓட டைட்டில் வின்னராக திவ்யா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.